மார்ச் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. எஸ்ஐயா 58:9-14 உள்ள வசனங்கள். அதில் சிறப்பாக ஓய்வு நாளை புனித நாள் எனவும் மகிழ்ச்சி நாள் என்றும் ஆண்டவருடைய புனித நாள் என சொல்லி அதற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். இட்ஸ் a day of joy. ஜாய் எப்படி இருக்கும்? இன்பத்தை ஆண்டவரில் தேடு. நம் ஆண்டவருக்கு அந்த நேரத்தை கொடுக்க வேண்டும். வேறிடத்தில் 1000 நாள் இருப்பது ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருப்பது எவ்வளவு மேலான. லூக்கா 10:42 நல்ல பங்கு மரியாள் தேர்ந்து கொண்டார். ஆகவே மகிழ்ச்சி ஆண்டவரோடு இருப்பதுதான் மகிழ்ச்சி. The joy of the Lord is our strength. கடவுளோடு இருப்பதான் மகிழ்ச்சி. இரண்டாவது புனிதம். ஹோலிடே. நம்மை புனிதப்படுத்துவதற்காக நாம் கடவுளுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், புனித செயல்களால் நாம் ஈடுபடும் போது become the not a holiday, it becomes a holy day. நாம் பரிசுத்தராக்கும்படி இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட நாளாக நாம் கடைபிடிக்க வேண்டும். மகிழ்ச்சி நாளாக. ஏனென்றால் ஆண்டவர் மரித்து உயிர்த்து அனுபவத்தை அந்த பாஸ்காவின் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் பொதுவாக பாஸ்கா ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவருடைய உயிர்ப்பை நாம் நினைவு கூறுவதால் அது ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியிலே நாம் பங்கேற்க வேண்டும். டே ஆஃப் ஜாய் அண்ட் டே ஆஃப் ஹோலி. இந்த ரெண்டையும் நாம் கடைபிடிக்க நம்மை ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரை, என்று மாறாதவரை, உங்களுடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். தொடர்ந்து ஆசீர்வதித்து காத்தருளும் நல்ல பிதாவே. ஆமென்.